நீதிபதி முன்பு இன்று ஆஜராகும் செந்தில் பாலாஜி 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடுத்தடுத்து நடைபெறும் திருப்பம். அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது. அதிமுக ஆட்சி காலமான 2011 முதல் 2015 வரை போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கிவிட்டு மோசடி செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து செந்தில் பாலாஜி மீது பாதிக்கப்பட்டவர் வழக்கு தொடர்ந்தனர். பல கட்டங்களை கடந்த வழக்கு விசாரணையில் 2 மாதங்களுக்கு வழக்கை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை கைது செய்தது. அப்போது செந்தில் பாலாஜிக்கு திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக ஓமந்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை. அங்கு செந்தில் பாலாஜிக்கு இருதய பகுதியில் அடைப்பு இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். அப்போது மருத்துவமனைக்கு வந்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி செந்தில் பாலாஜியை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையின் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 8 நாட்கள் விசாரணை நடத்தவும் அனுமதி அளித்தார். ஆனால் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக செந்தில் பாலாஜியை விசாரணை நடத்த முடியாமல் அமலாக்கத்துறையினர் திணறியது. இது தொடர்பாக வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. நீதிபதி முன்பு ஆஜராகும் செந்தில் பாலாஜி. இதனிடையே செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்து இன்றோடு 14 நாட்கள் முடிவடைவதால் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. தற்போதுதான் செந்தில் பாலாஜி இருதய அறுவை சிகிச்சை செய்ததால் நேரில் ஆஜராக முடியாத நிலை உள்ளது. இதனையடுத்து செந்தில் பாலாஜியை காணொலி காட்சி மூலம் சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். செந்தில் பாலாஜிக்கு பார்த்திங்கன்னா இன்னையோட கிட்டத்தட்ட 14 நாட்கள் ஆகுதுங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட பார்த்திங்கன்னா 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அல்லி அப்படின்ற நீதிபதி அவங்களை விசாரிக்கலாம் அப்படின்னா அவருக்கு நேரில் வர முடியாத சூழ்நிலையில் மருத்துவ காரணங்கள் இருக்கிறதுனால வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக பார்த்திங்கன்னா அல்லி நீதிபதி சந்திப்பார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்ன நடக்குது அப்படின்ற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.